போக்குவரத்துறை அமைச்சர் நம்மளோட இருக்கிற அவரிடம் பேசலாம். சார், இன்னைக்கு நிறைய முக்கியமான திட்டங்கள் வந்து துவக்கி வச்சிருக்கீங்க. நீண்ட கால கோரிக்கையா இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வந்து ஆன்லைன்லேயே எடுக்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்? இது வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு எளிமையாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் எல்லா சேவைகளையும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மாநகரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கட்டணம் செலுத்தி பணம் கொடுத்து பயணிக்கின்ற நிலையை மாற்றி எல்லா இடத்திலும் டிக்கெட்டிங் மிஷின் கொண்டு வந்து அதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று பயனாளிகள் அதே அலுவலகத்தை தேடி வந்து அதற்காக அழைகின்ற நேரத்தை மித்தப்படுத்தி இணையதளம் மூலமாக இப்பொழுது சுதந்திர போராட்ட தியாகிகள், மாற்றுத்திறனாளிகள், தமிழ் மொழிபெயர் தியாகிகள் எல்லாம் அதன் மூலமாக அந்த கட்டணமில்லா அட்டையை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக பயன்பாட்டிற்கு வருகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம எலக்ட்ரிக் பேருந்து வந்து அறிமுகப்படுத்தணும். இப்போ வந்து அதிநவீன பேருந்தா இருக்கக்கூடிய வால்வோ பஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எப்பத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வரும்? குறிப்பாக அந்த டிக்கெட் ஃபேர் பற்றின ஒரு பெரிய டாக் இருக்கு. அது எப்படி இருக்கு? வால்வோ பேருந்துகளை பொறுத்தவரை 20 பேருந்துகள் வாங்குவதற்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. 8 பேருந்துகள் தயாரிக்க வந்துவிட்டது. மீதி பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனத்தில் தயாரிப்பு நிலையில் இருக்கிறது. விரைவாக தயாரித்து அனுப்புவதாக அவர்களும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். எவ்வளவு விரைவாக வருகிறதோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்படும். டிக்கெட் ஃபேரை பொறுத்த வரைக்கும் அது வந்து சொகுசு பேருந்து. அதனுடைய விலையும் கூடுதல், பராமரிப்பு செலவும் கூடுதல். அதற்கேற்ப நிதித்துறையோடு கலந்து அந்த டிக்கெட்டிற்கான கட்டணம் நிர்ணயிக்கப்படும். வழக்கமான பேருந்துகளை விட கட்டணம் கூடவா தான் இருக்கும். குறிப்பா வந்து இப்ப ஆம்னி பேருந்துகள் வந்து வெளி மாநிலங்களுக்கு இயக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. இது பாதிப்பு ஏற்படுத்திருக்கா பொதுமக்கள் மத்தியில்? இல்லாட்டி போக்குவரத்துறை அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்றீங்க? இல்ல, அது போன்று தேவை இருக்கிற இடங்களில் நம்முடைய அரசு போக்குவரத்து பேருந்துகளை இயக்குவதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். ஏற்கனவே இது போன்ற நிலைகள் வரும்போது இருந்தாலும் அந்த துறையின் சார்பாக அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேருந்து வைத்திருக்கிறவர்களுக்கு இருக்கின்ற சிரமத்தை எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். மற்ற மாநில அரசுகளோடு பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட கர்நாடகாவில் ஒரு டாக்ஸ், தமிழ்நாட்டில் ஒரு டாக்ஸ், கேரளாவில் ஒரு டாக்ஸ் இப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்றோம். நாங்களும் பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கோம்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி அணுகலாம் சார்? அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உரிமை உண்டு. இந்த மாநிலத்தில் இருக்கின்ற வாகனங்களுக்கு வரி வசூலிக்கின்ற உரிமை இந்த மாநிலத்திற்கு மாத்திரமே சொந்தமானது. ஒன்றிய அரசானது இந்த வரி வருவாயையும் அவர்கள் கைப்பற்றுவதற்கு துடிக்கிறார்கள். அதனால்தான் நேஷனல் பெர்மிட் என்ற பெயர்களை கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறார்கள். அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முடியாது என்று நாம் சொல்கிறோம். பக்கத்தில் ஒரு சில மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கும் இந்த நெருடல் இருக்கிறது. தமிழ்நாட்டை பார்த்து மற்ற மாநிலங்களும் இந்த நடவடிக்கைகளுக்கு இறங்குகிறார்கள். எனவே தென் மாநிலத்தை பொறுத்தவரை பேசி ஒரு முடிவு எடுக்கப்படும். ஆம்னி பஸ் வந்து நேஷனல் பர்மிட் இல்லாம இந்த டாக்ஸ் மட்டும் கட்டி இயக்க முடியுமா? அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆமா, நமக்கான தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே டாக்ஸ் கட்டி இயக்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.